இன்று மனநிறைவோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நம் தமிழ் மண்ணில் வரவேற்றுவிட்டு வந்திருக்கிற என் தந்தை உடல்நிலை சரியில்லாதனால்தான் முழுமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் நான் இன்று சென்னை திரும்புகிறேன். ஆனால் அவர் தமிழ் மண்ணில் கால் வைத்த நேரம் பாரதிய ஜனதா கட்சி துவக்க நாள், ராம நவமி என்ற மங்களகரமான நாள். ராமன் எப்படி இலங்கையை வெற்றி கொண்டு தமிழ் மண்ணில் கால் வைத்தாரோ அதே போல் இலங்கையில் ஒரு நல்லிணக்க தூதரை போல சென்று அங்கே தமிழ் மக்களையும் சந்தித்து மற்ற எல்லோரையும் சந்தித்து அங்கே உள்ள பிரதமர் இந்தியாவிற்கு எதிராக இந்த மண் எந்த காலத்திலும் பயன்படுத்தப்படாது என்ற உறுதிமொழியையும் வாங்கிவிட்டு நம் மீனவர்களின் நலம் காப்போம் என்றும் சொல்லிவிட்டு அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற உறுதிமொழியையும் சொல்லிவிட்டு தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு பாதுகாவலனாக அங்கே ஒரு நல்லுறவை பேணிவிட்டு நம் மண்ணிற்கு வந்திருக்கிறார். இப்படி ஒரு நல்லுறவோடு வந்திருக்கும் பொழுது குறிப்பாக நம் தமிழ் மண்ணுக்கு வந்து அந்த மண்ணை மிதித்து ராமநவமி வாழ்த்துக்களை எல்லோருக்கும் சொல்லிவிட்டு தமிழ் மக்களுக்காக 8000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்று அறிமுகம் செய்துவிட்டு 3 மடங்கு ஸ்டாலின் சொல்கிறாரே, அவர் கூட்டணியில் இருந்தாலே அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த ஆட்சியை விட 3 மடங்கு தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்தோம் என்ற உறுதியை சொல்லிவிட்டு 7 மடங்கு ரயில்வேக்கு நல்ல திட்டங்களை தமிழகத்தில் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு தமிழ் மக்களுக்கு 8000 கோடிக்கு மேலே நல்ல திட்டங்களை சமர்ப்பிக்கும் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். எனக்கு சொந்த அனுபவம் என்ன இருக்கின்ற, இப்படியே தான் ஆயிரக்கணக்கான திட்டங்களை அறிவிப்பதற்கு தெலுங்கானா வருவார். தெலுங்கானா முதலமைச்சர் அப்படி அதை உதாசீனப்படுத்துவார், புறக்கணிப்பார். இது ஒரு மாநிலத்திற்கு பிரதமர் வரும்பொழுது முதலமைச்சர் வரவேற்க வேண்டும் என்பது ஒரு புரோட்டோகால், நட்புறவு. அதையும் மீறி இன்னைக்கு ஊட்டிக்கு போகலாம், ஊட்டிக்கு என்னைக்கு வேணாலும் அதை நீங்கள் சமர்ப்பித்து இருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே நீங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பிரதமரின் இந்த நிகழ்வுக்கு வராதது, பிரதமர் 8000 கோடி திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கிறார். அதை உங்களால் மக்களுக்கு கிடைப்பதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு தன்னுடைய அரசியலை செய்ய வேண்டும், வாக்கு வங்கி அரசியலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைத்தால் அது மக்கள் அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது. எனக்கு இன்றைக்கி இந்த பாலம் உயர்நுட்ப தொழில்நுட்பத்தோடு கூடிய பாலம், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத பாலம், அதை இங்கு திறந்து வைக்கிறார். ஒரு நன்றியை கூட சொல்லாமல், ஒரு நட்புறவோடு வந்து வரவேற்காமல், இது தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மக்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. பாஜகவோட கூட்டணிக்கு முயலக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்தது அவங்களோட கூட்டணி இல்லை. இன்னைக்கு நான் எதிர்மறையில் எதுவுமே பேசல, ஏன்னா நான் அதை சொன்னால் அதுதான் போகும். இன்னைக்கு பாரத பிரதமரின் வருகையை நாங்கள் முழுமையாக கொண்டாடுகிறோம். அதனால் அதுல நல்ல திட்டங்களை நாம் எடுத்து சொல்லுவோம், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.